நீங்கள் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வச்சுருக்கீங்களா, இல்லை ஒரு எல்எல்பி ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். 2024 பட்ஜெட்டில் 194T அப்படிங்கிற ஒரு டிடி செக்ஷன் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆர் ஒரு எல்எல்பி அவங்க பார்ட்னருக்கு ஒரு வருஷத்தில் 20,000 ரூபீஸ்க்கு மேலே பேமெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து 10% டிடிஎஸ் பிடிக்குங்கிறத இந்த 194T செக்ஷன் சொல்லுது. இந்த 194T எந்தெந்த பேமெண்ட்டுக்கெல்லாம் அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஸுக்கு தர சேலரி, அவங்களுக்கு தர ரெமுனரேஷன், அவங்க போட்ட முதலீட்டுக்கான வட்டி, அவங்களுக்கு தர கமிஷன், அவங்களுக்கு தர போனஸ், ப்ளஸ் அவங்க ஏதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு லோன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான வட்டி, இதுக்கு எல்லாமே பொருந்தும். இந்த எல்லாத்துக்குமே சேர்த்து வருஷத்துக்கு 20,000 ரூபீஸ்க்கு மேலே பேமெண்ட் போச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக 10%, அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து 10% டிடிஎஸ் பிடிச்சி கவர்மெண்ட்டில் கட்டணும். இந்த பேமெண்ட்டை எப்போ வந்து டிடக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அது எப்போ நீங்கள் பண்ணணும்னா புக்ஸில், அதாவது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் அந்த பார்ட்னர் பேரில் எப்போ நீங்கள் என்ட்ரி பாஸ் பண்ணுறீங்களோ அந்த டைமு, இல்லை எப்போ பேமெண்ட் பண்ணுறீங்களோ இந்த ரெண்டு விஷயத்தில் எது ஃபஸ்ட் நடக்குதோ அந்த டைமில் வந்து நீங்கள் டிடிஎஸ் டிடக்ட் பண்ணிடணும். இன்னொரு சந்தேகம் கூட உங்களுக்கு இருக்கும், நான் வந்து என்னோட பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லேருந்து என்னோட முதலீட்டிலேருந்து நான் பணத்தை வித்ட்ரா பண்ணுறேன், அப்போ வந்து இந்த டிடிஎஸ் அப்ளிகபிளான உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லேருந்து உங்களோட முதலீட்டிலேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதுக்கு வந்து இந்த டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகாது. மேலும் இது போன்ற தகவலுக்கு ஸ்டே கனெக்டட் வித் SK.